இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ரவா லட்டு. எளிமையான முறையில் வீட்டிலையே செய்யலாம். பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சமையல் செஞ்சுக்கிட்டே இந்த ரவா லட்டு அவ்வளோ ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் வச்சுருக்கலாம். அது கெடவே கெடாது. வறுத்த ரவை 2 கப், பொடியாக்கிய சர்க்கரை 1 கப், துருவிய தேங்காய் சிறிதளவு, டூட்டி ஃப்ரூட்டி சிறிதளவு, பொரித்த முந்திரி சிறிதளவு, பொரிக்காத திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. லேசாக சூடு காட்டும். பவுல் வச்சு அதில் போட்டுப்போம். சும்மா லேசாக சூரியத்துக்கு அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். பாலை எடுத்து லேசாக காய்ச்சிப்போம். சிம்மில் வச்சு முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கணும். பொரிக்காத திராட்சை போட்டுக்கணும். பொடி பண்ண சர்க்கரையை போட்டுக்கணும். உனக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். நல்லா இப்படி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லைண்டா ஒரு பக்கம் நின்றோம். சரியாக மிக்ஸ் பண்ணலாண்டா எல்லா லட்டுக்கும் சரி பாகமாக வர மாதிரி இருக்கும். இப்போ பால் சூடு ஏறிடுச்சு. சூடு ஏறிய பாலை லேசான முறையில் இதில் விட்டு கலருவோம். கரண்டியை கொண்டு கலருவோம்.